வேலூர் சிறையிலிருந்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு கைதி ஒருவரை அழைத்துச் செல்லும் பொறுப்பு ஆயுதப்படை காவலரான விக்ரம் பிரபுவிடம் வழங்கப்பட பிறகு நடக்கும் சம்பவம் தான் கதை. அதிகாரத்தில் இருப்பவர்கள் செய்யும் சிறு உதவி எளியோரின் வாழ்க்கையே மாற்றிவிடும் என்பதுதான் ஒன்லைன். ஆரம்பத்தில் நடக்கும் ஒரு அசம்பாவிதம், அதற்கான முழு விசாரணை சிறப்பு. 1997 வருடம் 2003 வருடங்கள் என 2 காலகட்டத்தில் படம் பயணிக்குது. பிளாஸ்பேக் போர்ஷன் இன்னும் கூட அழுத்தமாக இருந்திருக்கலாம். விக்ரம் பிரபு செம மாஸ் மனுஷன் போலீஸ் ரோல்னா பெண்ணி படல் எடுத்திருக்கிறாரு. ரொம்பவே யதார்த்தமா நடிச்சிருக்கிறாரு. மருமகனா வரும் ரகு எசக்கி கலக்கிட்டாரு. தயாரிப்பாளர் 7 ஸ்கிரீன் லலித் குமாரின் மகன் LK அக்ஷய்குமார் முதல் படத்திலேயே மிகையிலா நடிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அனிஸ்மா அழகும் நடிப்பும் கலந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க. முதல் பாதியில் கான்ஸ்டபிள் SI அதிகாரியை எதிர்த்து பேசுவதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். இரண்டாம் பாதியில் மூணார் ரமேஷ் பேசும் வசனம் தெரி. ஈழத்தமிழருக்கு ஆதரவாக முதலாக 1995 ஆண்டில் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்டவர் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீப். மதம் சார்ந்த வசனங்கள் சிறப்பு. உண்மை கதை திரைக்கதையில் கவனம் செலுத்தியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்.